பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். உடைய கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். உடைய இரக்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். உடைய பாதுகாப்புக்கு நன்றி சொல்கிறோம். உடைய வழிநடத்தலுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நீ நல்ல தேவனே, வல்ல தேவனே, வாக்கு மாறாத தேவனே. இன்றைக்கும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கிருபைக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நன்மையான காரியங்கள் செய்யும். எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், 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 எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, நீர் மகிமையான காரியங்கள் செய்வீராக. இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு இந்த சத்தியங்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த சங்கீதம் 14 நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இதிலே 7 வசனங்கள் இருக்கிறது. இதை நாம் படிக்க போகிறோம். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே தாவீது ஒரு காரியத்துக்காக மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார். கிங் டேவிட் வாண்ட்ஸ் டு லெமெண்ட். கவலைப்பட போகிறார். எதுக்கு கவலைப்பட போகிறாரா? மனுஷன் ஒருத்தன் பெரிய அறிவாளி இல்லை, ஆனால் ஆண்டவர் இல்லைன்னு அவரை பார்த்து சொல்லிட்டாராம். இப்போ நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து ஜீசஸ் இல்லைம்மா என்ன சொல்லிட்டான், கர்த்தர்லாம் கிடையாது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டான்னா, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்கல. பெருமையாக வாழறான், பாவத்தில் வாழறான், ஒருவேளை நாளைக்கு செத்து போனால் கூட போயிடுவான் அப்படின்னா அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? மதிக்கெட்டவன் சொல்லுவோம். அவன் அப்படி தானே திட்டுவோம். அதை தான் அவர் இன்னைக்கு சொல்கிறார். என்ன வருத்தம் தாவீதுக்கு இந்த சங்கீதம் எழுதும்போது, a sinful man, a man who is corrupted, கெட்டு போயிருக்கிறான், பழுதடைந்து இருக்கிறான், பாழாய் போயிருக்கிற இவன் ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்னா, கடவுள்லாம் இல்லைங்க, இந்த சர்ச்சுக்கெலாம் போகிறீங்களே, கர்த்தர்லாம் கிடையாது, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத, நீயே உனக்கு கடவுள், நீ தான் சாமி அப்படி எல்லாம் பேசும்போது எப்படி இருக்கும்? அப்போ ராஜா சொன்னால் கூட கேட்கல. சில நேரத்தில் நம்ம பெரிய பதவியில் இருப்போம், பெரியவங்களாக இருப்போம், சின்ன பிள்ளைங்க சாதாரண ஆளுங்க நம்ம சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. நமக்கு அதே வருத்தமாக இருக்கும். உனக்கு எவ்வளோ நல்லது நான் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், நீ அப்போ கூட கேட்டுக்க முடியாது, அதெல்லாம் கேட்டுக்க முடியாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாவீது பார்த்து ஒருத்தன் சொல்லிட்டான், தேவன் இல்லை. தாவீதுக்கு வந்து புறஜாதி ஜனங்களோட அவங்க பேசியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியுது. யூத குலம், யூதர்கள் வந்து யூதர்கள் கூட தான் இருப்பாங்க. புறஜாதிகளுக்கு எல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க, பெருசாக கம்யூனிகேஷன், அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு ஜாதி பற்று உள்ளவர்கள் தான் இந்த யூதர்கள். அதனால் இப்போ தாவீதுக்கு அப்செட் வந்து ஒரு புறஜாதியான் தேவன் இல்லைன்னு சொல்ல, யாரோ ஒரு யூதன் சொல்லிட்டான், யாரோ ஒரு மந்திரி சபையில் உள்ளவன் சொல்லியிருக்கிறான். ஸோ பிகாஸ் ஆஃப் கரப்ஷன், ஒரு மனுஷன் ஒன்றும் தன்னுடைய ஒழுக்கத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஒழுங்கீனத்தில் தான் ஆண்டவர் அட்டாக் பண்ண. ஒழுக்கமாய் வாழ்ந்தவங்க யாரும் கடவுளை அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கீனமாய் வாழ்ந்தவங்க. இப்போ தாவீது என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் ஃபூலிஷ்னஸ், அது மதிகட்ட ஒரு செயல், இட் இஸ் சின்ஃபுல், அது ஒரு பாவம் என்பதாக அவர் சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்? ஆண்டவர் இருக்கிறாருங்க, ஆண்டவர் தான் மனிதனுக்கு பாதுகாப்பு, ஆண்டவர் தான் மனிதனுக்கு உயிர் பாதுகாப்பு, ஆண்டவர் தான் மனிதனை ரட்சிக்க வேண்டும், மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டியவன், மனிதன் காப்பாற்றப்பட வேண்டியவன், மனிதனுக்கு பாதுகாப்பு அவசியம் என்பதை தாவீது நமக்கு சொல்லி தரப்போகிறார். ஒரு அழகான முயல் நினச்சிங்களேன். முயல், எத்தனை பேருக்கு முயல் பிடிக்கும்? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை? அந்த முயல் நம்ம எம்டிஹெச் ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் பத்திரமா போய் சேருமா? சொல்லுங்களேன், சொல்லுங்க மகளே. சேராது. ஏன் முடியாது? அதுக்கு பாதுகாப்பு அவசியம். நீங்கள் ஓடி போய் அதை தூக்கிடணும், தூக்கிட்டு கூட கையில் எடுத்து போக முடியாது, எங்கேருந்து கழுகு தூக்கிட்டு போயிடும், பிடிச்சிடும் இல்லை? அந்த நாய் கூட ரோட்டில் உள்ளது கூட என்ன பண்ணோம், பிடிச்சிடும். ஒரு கூட கூட பேஸ்கெட் வச்சு என்ன பண்ணோம், பத்திரமா தூக்கி கொண்டு போகணும். அந்த முயல் பார்த்து சொல்லுது, என்னெல்லாம் காப்பாற்ற யாருமே தேவையில்லை, நானே பத்திரமா வாழ்வேன் என்று சொல்லுகிற அடுத்த நொடியே அதுக்கு ஆபத்து இருக்கிற போல் தான் மனிதன். முயல் கூட எங்கன்னா உயிராக தப்பிச்சிக்கிறோம் போலங்க, மனுஷன் இந்த சாத்தான்ற படுபாவிகள் இந்த தப்பிக்கவே முடியாது. அவன் படுபாதகன்.
ஒரு முயலை எப்படி ஒரு ஓநாய் வேட்டையாட நினைக்குமோ, ஒரு முயலை எப்படி ஒரு காட்டில் உள்ள நரி வேட்டையாட நினைக்குமோ, அதுபோல் மனிதர்கள் ஒருவரையும் விட்டு வைக்காதபடி எல்லாரையும் வலையில் பிடித்து வைத்திருக்கிறான் என்றால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? வலையில் பிடிக்கப்பட்ட நிலையில்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் விழுங்க பார்க்கிறான், ஒவ்வொருவரையும் அழிக்க பார்க்கிறான், ஒவ்வொருவரையும் எடுத்து நரக அக்கினியிலே போட பார்க்கிறான். இந்த நேரத்திலே அந்த சிக்கிக்கொண்ட மனிதன் தேவன் இல்லை என்று சொன்னால், என்னை காப்பாற்ற ஒருவர் இல்லை என்று சொன்னால், அது எவ்வளவு ஒரு மதியீனமான வார்த்தை என்பதைத்தான் இந்த தாவீது ராஜா சொல்ல போகிறார். சொல்கிறார், தாவீது ராஜா நாத்திகர்கள் அல்லது ஏத்திஸ், கடவுள்லாம் கிடையாது என்று சொல்லுவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருக்கிறாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, சொல்லலாம். ஆனால் இது தாவீது ராஜா சொன்னது, இது நம்மளோட வார்த்தை இல்லை, நம்ம சொல்கிறது இல்லை, டைரெக்டாக பைபிள்லேருந்து அப்படியே படிக்கிறோம். யாரெல்லாம் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்களோ, தன் இருதயத்தில் சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் தே ஆர் ஃபூல் இன் தேர் ஹார்ட் என்று தாவீது சொல்கிறார். அவர்கள் மதிகட்டவர்கள். ஹூ இஸ் called a fool by King David. யாரை மதிகட்டவன் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது நீ ராஜாவே இல்லை அப்படின்னு சொல்றவன அல்ல. தாவீது நீலாம் ஒரு மனுஷனா என்று கேட்பவனை அல்ல. தாவீது நீலாம் ஒரு ராஜாவா என்று கேட்பவனை அல்ல. உன்னை எதிர்க்க என்று சொல்லுபவனை அல்ல. என் தேவனை இல்லை என்று சொல்லுகிற நீ. அப்ப தாவீது he is teaching importance of God to the people. உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றாரு, நீ தேவன் இல்லைனாலே உன்னுடைய எல்லா இன்டெலிஜென்ஸும் உன்னுடைய எல்லா ஞானமும் it's going to become in vain. அது இல்லாமல் போகிறது. எந்த அறிவிலே இதை பேசுகிறான் என்றால், கரப்டட் நேச்சர், தேவன் இல்லை என்கிற கரப்ஷன், தேவன் பவர்ஃபுல்லா என்கிற கரப்ஷன் மனது பாழாய் போனதினாலே வருகிறது. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார் இல்லையா? உருவாக்கி இவ்வளோ வேலை ஆண்டவருக்கு, நிறைய வேலை இல்லை, எல்லாத்தையும் உருவாக்கி மனுஷனையும் படைச்சி இந்த தோட்டத்தில் நல்லா உலாவுங்கன்னு சொல்லி இந்த நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன பிறகு ஒருத்தன் நீ சாப்பிடலாம், சாகவே சாக மாட்டான் நடுவில் பூர்றானா, அவன் மனிதனுக்குள்ளே மதியினத்தை புகுத்த பார்க்கிறான். இவ்வளோ வேலையை அப்பா பண்ணியிருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்காரு, வீடு கட்டியிருக்காரு, வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிரியாணி வச்சுருக்காரு, கறி வச்சுருக்காரு, மீன் வச்சுருக்காரு, வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காரு, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்காரு. அந்த மூலையில் ஒரு ஆசிட் இருக்குது, அதை குடிக்காத, அதை தொடாதன்னு சொல்லியிருக்காரு. போய் அதை எடுத்து குடிச்சிட்டான்னா, அதை ஒருத்தன் குடிக்க வைக்கிறானா? இதில் யார் மதிகட்டவன்? குடிச்சிட்டு கடவுள் இல்லைன்றான். இந்த வீடை கட்டினார அவர் இல்லை, இந்த பில்டிங் வாங்கினார அவர் இல்லை, இந்த பூமியை படைச்சார அவர் இல்லை. நோ, anyone that thinks that there is no God, this verse Psalms 14:1 will be applicable for him. God is existing, God was existing, and God will be existing. We were not there, we are here, we will not be there. நம்ம நேற்று இல்லை, நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த பூமியில் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இல்லாமல் போவோம். ஆனால் தேவன் சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு நேச்சர் உங்களுக்கு தெரியுதா? அவருக்குள்ளேயே உயிர் இருக்குதான். நமக்குள்ள உயிர் இப்போ இருக்குது, நாளைக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஆண்டவருக்குள்ள தம்மில் தாமே ஜீவன் உடையவர். அவரை பற்றி நமக்கும் ஆசை தான். சாமி, என் உயிரை என்கிட்ட கொடுத்துறேன், நான் பார்த்துக்கிறேன், என்னை ஏன் போட்டு நீ சாகடிக்கிற? இல்லை, உடம்பு சரியில்லைனா செத்துடுறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்தால் செத்துடுறாங்க, கிட்னி ட்ரபிளில் செத்துடுறாங்க, ரத்தம் வெளியே போயிட்டா செத்துடுறாங்க. சாகிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சாகவே மாட்டார். நமக்காக ஒரு முறை செத்தார் இயேசு, சாகவே மாட்டார். தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கிற அந்த ஆண்டவரை பார்த்து அவர் இல்லைன்னு இல்லாதவன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வே ஆன் ஹியூமனிட்டி. தாவீது ராஜா ஒரு சர்வே பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இல்லை, கடவுள் இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் தட் தேர் இஸ் காட். ஆண்டவர்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திஸ் இஸ் த fallen and ruined nature of humanity. அவர்கள் விழுந்த நிலையில் பேசுகிற ஒரு பேச்சு. ஆமாம், ஆண்டவர் இல்லைன்னு நினச்சிட்டு, ஆண்டவர் வரமாட்டார்னு நினச்சிட்டு, ஆண்டவரை போல் மாறலான்னு நினச்சிட்டு எந்த எண்ணத்தோடு ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிச்சாங்களோ, அதுக்கப்புறம் ஆண்டவர் இல்லைன்னே நினச்சிட்டாங்க. ஆண்டவர் இல்லை, அதெல்லாம் இல்லைங்க, தானாக வந்துருச்சுங்க. ஏதேன் தோட்டம் எப்படி மம்மியும் வந்துச்சு? தானாக வந்துருச்சு.
பழம் எப்படி வந்துருச்சு? தானாக வந்துருச்சு என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு ஞானம் வந்ததே, அதை தான் மதிகட்ட ஞானம் என்று, மதிகட்ட அறிவு என்று தாவீது சொல்லுகிறார். என்ற செய்திக்கு ஒரு ஊழியக்காரர் தலைப்பு கொடுத்துக்கிறார், ஃபாலன் மேன், விழுந்த மனிதன், அண்ட் ஃபெய்த்ஃபுல் காட், உண்மையான தேவன். மனிதனுடைய வீழ்ச்சியிலும் அவர் உண்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? இதை தாவீது ராஜா எப்போதும் போல இசைக்கலைஞர்கள் கையில் இதை கொடுத்திருக்கிறார், ராக தலைவர்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இதனுடைய ராக தலைவராக இருப்பவர் ஆசாப் கையில் இதை கொடுத்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். த சேட் கண்டிஷன், தாவீது ராஜாவுக்கு மனசு அப்செட் ஆயிடுச்சு. மனுஷன் வாழ்க்கையில் யாருனாலும் ரிஜெக்ட் பண்ணிடலாங்க, கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. யாரையும் ரிஜெக்ட் பண்ணி வாழ்ந்துடலாம், தண்ணி கூட குடிக்காமல் செத்து போகலாம். இயேசு ரிஜெக்ட் பண்ணால் பரலோகம் போக முடியாது. ஸோ மேன் நீட்ஸ் காட் என்கிற ஒரு முக்கியத்துவத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த தாவீது சொல்லுகிறார். ஸோ we cannot deny the existence of God. We want God. We need God. Hallelujah. ஸோ தாவீதுடைய முதல் தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அருவருப்பான கிரியைகள் செய்கிறார்கள். அவன் செய்கிறத அவனுக்கே பிடிக்காது. அவன் செய்கிறத யாராவது செஞ்சால் அது செய்யக்கூடாதுன்னு அவனே தண்டிப்பான். ஏன் இதெல்லாம் செய்கிறார்? நீ செஞ்சேயா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதில் இருக்காது. ஆனால் நீ செய்யாத என்று அந்தளவுக்கு அருவருப்பான ஒரு கிரியைகளை செய்யலாம். where did he get this boldness? ஒரு தப்புப்பட்டது துணிச்சல் எப்படி வருது? என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய தப்பு துணிச்சலாக பண்ணுறவங்க சொல்லுவாங்க, முதல்ல தனக்கு தானே சொல்லிப்பாங்க, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ யாருன்னா கூட்டுவா, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கெட்ட வார்த்தை கூட சொல்லுவாங்க, என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். சொன்ன மாதிரி யாரும் வரமாட்டாங்க. ஒருத்தர் தான் பார்த்துன்னுக்கிறார். லாஸ்ட்டாக யாரை பார்த்தே சொல்லுவாங்க, அவரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது, ஆகாஷ் பே தூக்குனா. அதாவது கடவுளை பார்த்தே ஒருத்தர் துப்புவாரான். கடவுளே நீ எங்கே இருக்க, கா தூ அப்படின்னு துப்புவாரான். அவர் யார் மேலே தான் விழும்? அவர் மேலே தான் விழும். ஆகாஷ் பே தூக்குனா அது மாதிரி சொல்லுவாங்க. வானத்தையே அவர் துப்புற மாதிரி பண்ணுவாராம். இட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஃபூல். Amen. To deny God is his nature. Amen. God has authority over the universe. இன்னைக்கு இந்த பில்டிங்கில் நீங்களும் நாங்கள் உட்காந்துருக்கோங்க. இந்த சர்ச்சோட சாவியை திறந்துக்கிட்டு யாருமே எழுதுன்னு சொல்ல முடியாது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம கையில் தான் சாவி இருக்குது. ஹல்லேலூயா. அதுபோல் இந்த யூனிவர்ஸோட சாவி யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்குது. மதியீனன் பேசுகிறான் என்பதற்காக கர்த்தர் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. என் மகனே, நீ எந்த வழியிலையாவது ஒரு வழியில் போய் நான் சயின்ஸில் போகிறேன், நான் சயின்டிஃபிக்கில் போகிறேன், இதில் போகிறேன், அதில் போகிறேன்னு ப்ரூவ் பண்ணிக்கோ. மாறி மாறி ப்ரூவ் பண்ணிக்கோ. நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்காலே சைன் பண்ணுவார், உங்கால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ சைன் பண்ணு. ஆனால் வாட் இஸ் த நேச்சர் சேயிங்? தெர் இஸ் காட். வி ஆர் ஹெல்ப்லெஸ் பீப்புள் லிவிங் இன் திஸ் நேச்சர். இந்த பூமியின் நடுவிலே, இந்த இயற்கைக்கு நடுவிலே உதவியற்ற நிலையில்தான் நாம் நிற்கிறோம். அவர் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் எனி இம்பேக்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் காட். நம்ம பேசுகிறதுனால நம்ம தான் மதியினராக போகிறோம், ஆண்டவரை இது ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. நிறைய ஆர்கியூமெண்ட் இருந்திருக்குங்க. ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, காஸ்மோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, யூனிவர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அண்ட சராசரம்னு ஒன்று இருந்தால் யார் இருக்கிறாரு? கர்த்தர். இந்த பில்டிங்னு ஒன்று இருந்தால் அந்த பில்டிங்கை கட்டினவர் இருக்கிறார், அந்த பில்டிங் ஒரு ஓனர் இருக்கிறார். ஆமேன். அதுபோல் ஹல்லேலூயா. ஆமாம். டீலோலஜிக்கல் ஆர்குமெண்ட் என்று சொல்கிறார். அதில் ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணி இந்த பூமியை அமைச்சிருக்கான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆமேன். ஆமேன். எத்தனை பேர் தர்பூசணி பழத்தோட விதையை பார்த்துருக்கீங்க? அந்த விதையை பார்த்து, அந்த விதையை தொட்டு, அந்த விதையை கடிச்சு, அந்த விதையை முழுங்கினா தர்பூசணி பழம் டேஸ்ட் வருதா? இல்லவே இல்லை. அந்த விதை பற்றி ஒன்றுமே தெரில. அந்த விதையில் பெரிய கோடிங் வச்சுருக்காரு. அந்த விதையை போய் மண்ணில் போட்டால் அது பச்சையாக என்னமோ முளைக்குது, கொடி உருது, இலை வருது, என்னமோ வருது. லாஸ்ட்டில் ஒரு பூ பூக்குது, அந்த பூவில் ஒரு காய் காய்க்குது. அந்த காயை கம்முன்னு விட்டிங்கன்னா பெருசாக மாறுது. அது காய்ச்ச பிறகு விட்டிங்கன்னா அது லேசாக பழுக்குது. அதை ஒரு உடச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையான தர்பூசணி பழம். என்ன டிசைன்! சாதாரண ஒரு தர்பூசணி பழத்தில் மாம்பழம் சீசனுங்க, வித்தியாசமாக மாம்பழம் வருது. மாம்பழம் பேர் வச்சிட்டோம், அவ்வளோதான் சொல்கிறோம், ஒரு கொட்டை தான். எத்தனை ரகமானவைகளை அவர் படைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? தயவுசெய்து இந்த வார்த்தையை உங்கள் வாயில் சொல்லாதீங்க, நாம் சொல்லவும் கூடாது. அப்படி ஒரு வேளை எப்போனா கடவுள்லாம் கிடையாதுங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டவர்களை நீங்கள் சாரி கேட்கணுங்க. ஹல்லேலூயா. ஆமேன்.
we have God. We believe in God. In the Lord we trust அப்படின்னு அவங்களுடைய அமெரிக்காவுடைய டாலர்லேயே போட்டிருக்கோம். எங்கள் தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவங்களோட டாலரில். இந்த லார்ட் வி ட்ரஸ்ட் எங்கள் அந்த தேவனை நாங்கள் என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம் என்று போட்டிருப்பார்கள். ஆமென். ஸோ ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கூட தேவன் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. நம்முடைய இருதயம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர் ஹார்ட் ஷுட் ஆல்வேஸ் praise God. நம்ம இதயம் கர்த்தர் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவரை துதிக்காத பதில் எதுனா பாவமாக செய்வது. இட் வில் பிகம் கரப்ட். நம்ம லேப்டாப் இருக்குது, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். ஹார்ட் டிஸ்க், அந்த ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆயிடுச்சுன்னா அது யூஸே பண்ண முடியாது, ஒன்றுமே இருக்காது, உள்ள டேட்டாவெல்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி கரப்டட் நேச்சராக நம்ம மாறக்கூடாதுங்க. தேவன் இருக்கிறார் என்று தேவனை புகழ்கிறது நாம் தேவனை புகழ்வதற்காக நாம் இருக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? தேவன் இல்லை என்று சொல்லி அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை. The moment the man says that there is no God, it means that he has his own ideas. ஆண்டவர் இல்லை என்னைக்கு மனுஷன் சொல்கிறானோ அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு அர்த்தம், துணிச்சல் செய்ய போகிறான்னு அர்த்தம், அவன் ஏதோ பாவம் செய்ய போகிறான்னு அர்த்தம். இருதயத்தில் நல்ல நினைவுகளே இல்லை, அவன் நன்மை செய்கிறவனாய் இல்லை. There is no good deeds, there is no good motives. All the motives has become bad. He is becoming selfish in nature. அவன் தன்னைத்தானே உயர்த்திட்டு தன் இச்சையின் போல தன் இஷ்டத்தின்படி செய்ய போகிறான் என்று அர்த்தம். This is the corrupted nature of human beings, doing evil more than good. நன்மை செய்வதை விட தீமை அதிசயமாய அவனுடைய இருதயம் வருகிறது. இப்போ கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவன் தீமை செய்ய போயிட்டான். ஆமென். கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க சாப்பிடும்போது கூட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. கடவுளே சாமி உன்னை நான் பார்த்ததில்லை. ஆமென். கரெக்ட் தானே? பார்த்ததில்லை, ஆனால் நம்புகிறேன். இது ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். காணாமல் விசுவாசிக்கிறவருக்கு சாமி நான் உன்னை பார்த்ததில்லை, இந்த கண்ணில் நீ தருவியான்னு கூட நான் அப்படி தான் சொல்லுவேன். சாமி இந்த கண்ணில் நீ தருவியான்னு கூட தெரில. நமக்கு உயிர் காற்று இருக்குல்ல, ஆக்சிஜன், உயிர் மூச்சு விட்றோம்ல, மூச்சு விட்றோமா இல்லையா? எத்தனை பேர் விட்றீங்க? அந்த மூச்சு காற்றுக்கு ஆக்சிஜன் பேர். அந்த காற்றை நம்ம கண்ணால் கூட பார்த்ததில்லை. கண்ணால் சொல்லமா ஆக்சிஜன் இல்லைன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிங்க. ஆனால் 6000 வருஷமாக மனுஷன் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆண்டவர் கொடுத்த சுவாசம் சொல்ல ஆக்சிஜனை உன்னை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் நீ எனக்கு ரொம்ப நல்லது பண்ணுற, உனக்கும் எனக்கும் என்னைக்கு ஒரு முறியுதோ அன்றைக்கி என் கதை தான் முடிஞ்சிச்சு, உன் கதை இல்லை. கரெக்டாக? ஆக்சிஜன் மனுஷன் சுவாசிக்க முடியலன்னு போது ஆக்சிஜன் பூமியை விட்டு அழிஞ்சு போதா மனுஷன் அழிஞ்சு போகிறானா? அது போல தானே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே இருந்து பார்க்கிறார். God is analyzing, God is assessing human beings. தேவன் வானத்திலிருந்து மனிதனை பார்க்கிறார். உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ? Is there any man who has understanding? புரிஞ்சிக்கிறவன் உண்டோ? நம்ம உட்காந்து கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவோம் சிலருக்கு, அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. வேலைக்கு போ அப்படின்னு உட்காந்து சொல்லுவோம், இந்த வேலை நல்ல வேலை விட்டுறாத அப்படின்னு சொல்லி வேலைக்கு அனுப்புவோம். அவர் வேற எங்கன்னா போயிட்டுருப்பார். அப்போ என்ன சொல்லுவோம், இவனை புரிய வைக்கவே முடியலங்க, உணர்வே இல்லை. டக்குன்னு கேட்டுருவாங்க, நான் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நான் சாப்பிட்றது பிடிக்கலையா, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு திருப்பி விட்டுருவாங்க. உணர்வே இல்லாமல் இருப்பாங்க. ரியாலிட்டி என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்கல, அதான் என்ன நீ திட்டிகிட்டே இருக்க, திட்டுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை தான் கர்த்தர் இங்கே எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. நோ மேன் இஸ் தேர் who has got a spirit of understanding. புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை இல்லை. திருச்சபையை இன்றைக்கு நீங்களும் நானும் உயராததற்கு, வெற்றியா இல்லாததற்கு காரணம் தெரியுமா? புரிஞ்சிக்காததுனால தான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பெரியவங்க நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்கள்ல, அவங்கள நம்ம கேரே பண்ண மாட்டோம், அவங்கள அவமதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அவங்களும் கொஞ்ச நாள் கத்திட்டு அவங்க காலம் முடிஞ்ச பிறகு அவங்க போயிடுவாங்க. புரிஞ்சிக்காமல் செயல்பட்டதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியது கண்டிப்பாக வரும். அதனால் இன்றைக்கே புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது நல்லது. அவர் கேட்கிறார், புரிந்து கொள்ளுகிறவன், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டாக. God is looking. இது ஆண்டவருடைய செயலாக இருக்குது. நான் நினைக்கிறேன் கிங் டேவிட் வந்து ப்ரொஃபட்டிக்காக பேசுகிறார் நினைக்கிறேன். ஆண்டவர் வானத்திலிருந்து மனிதனை பார்ப்பதே he is observing the nature of human beings. ஏற்கனவே ஆண்டவர் வானத்திலிருந்து பார்த்தாரா. நம்ம ஆதியாகமம் 11:5 படிச்சோம்னா, மனுஷன் பாபேல் கோபுரத்தை கட்டினானா.
எந்த கோபுரமும் நம்ம கட்ட வேணாம், எந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு எந்த ராக்கெட்டும் நம்ம செய்ய வேணாம். முழங்கால் படித்து ஜெபித்தா போதும். எலியாவை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போன தேவன் நம்மை கூட்டிக் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போன தேவன் நம்மை கூட்டிக் கொண்டு போவார். ஹல்லேலூயா சொல்லமா? ஏனோக்கை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போன தேவன் நம்மை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார். இப்போ கேள்வி, பூலோகத்துக்கு எப்படி வந்தோம்? அம்மா வயிற்றுலேருந்து வந்தோம். அம்மா வயிற்றுக்குள்ளே எப்படி வந்தோம்? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆமென். அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து பிறந்த பிறகு நான் நினச்சிக்கிறது ஒரு 2 வருஷம் மயக்க நிலையிலே இருந்தேன். அப்படி வச்சுக்கிறேன். என்ன நிலையில் இருந்தேன்? நல்லது எது கெட்டது எது அம்மா அப்படியே பொது லேசாக தெளிவு வந்துச்சு. தெளிவு வந்த பிறகு அம்மா அப்பா எல்லாம் படித்து இப்போ பெரிய அறிவாளி மாதிரி பூமியே நான் தான் ஆளுவேன் அப்படிலாம் நினச்சிக்கிறேன் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்க்கை முடிஞ்ச பிறகு திரும்பி எங்கே போயிடுவேன்? எங்கேயோ போகிறேனே, நான் யார், எங்கிருந்து வந்தேன்? அம்மா வழித்துலேருந்து வந்தேன். அது ஒரு கார் டெலிவரி பண்ணுற ஷோரூம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி தான் வந்தேன் இல்லை? அம்மா தான் காட்சி பூமிக்கு என் புள்ள ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. ஆனால் நான் யார்? எங்கள் அம்மாவுக்கு இந்த பதிலை சொல்ல முடியலையே. நீ அம்மா நான் யார் நீ சொல்லுமா? தெரிலப்பா, நீ என் வயிற்றில் பிறந்தப்பா, நான் யார்? அப்போ எங்கேயோ எங்கள் அம்மாவை விட்டுட்டு என்னை உருவாக்கின ஃபேக்ட்ரி பக்கம் திரும்ப வேண்டியதாக இருக்குது. நான் என்கிற என்னை உருவாக்கினேன். அஃப்கோர்ஸ் என் உடம்பு கை கால் எல்லாம் எங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கினேன், எங்கள் அப்பா கிட்ட தான் வாங்கினேன், அவங்க வயிற்றுல தான் வந்தேன். ஆனால் நான் யார்? இந்த உடலுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிற நான், உங்களுக்கு புரியுதா? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற நான் யார்? நான் தான் இந்த உடம்பு விட்டு வெளியே போகிறேன். இந்த உடம்பு இந்த பூமியில் இருக்க போகுது, இருக்குதா இல்லையா? இறந்தவங்க எல்லாரோட பாடி இங்கே விட்டுட்டு தான் போகிறாங்க. எடுத்துன்னு போகிறாங்களா? ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகல, எடுத்துக்கொண்டு பூமி சரீரத்தை விட்டு விட்டு போகிறார்களே, யார்? இந்த உணர்வு இருந்தாலே போதும், நம்ம ஆண்டவர் காலில் விழுந்துருவோம். ஆண்டவரே, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு புரியாதது பல நடக்குது, அதுக்கு நான் உன் காலில் விழுந்தால் நான் வாழ்வேன் என்று நான் நினைக்கிறேன். நான் இந்த சரீரத்தை நம்பவில்லை, உம்மை நம்புகிறேன். உணர்வுள்ளவன். A man who has got good understanding. Is there any man who has got good intellect? அறிவாளி யாருன்னா இருக்காங்களா? எல்லாரும் தூக்குவாங்க, நான் தான் அறிவாளி, நான் தான் அறிவாளி. ஆண்டவர் இருக்கிறாரா என்றால் இல்லை என்று சொன்னார்களாம். தாவீதுக்கு அதுதான் வருத்தம். Let us not deceive ourselves by saying that God is not there. தேவன் இல்லை என்று சொல்ல வேண்டாம். உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு விஷயத்தையும் உணர்வில் காட்டினோம்னா ரொம்ப நல்லது. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் இந்த நிலை, அது காரணம் அவருன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி ராங் பாத்தில் போயிட்டீங்க. திரும்பி வாங்க, உட்காருங்க. ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? நான் என்னை எப்படி உணர்வுள்ளவனாய் ஆக்கினால் நான் இன்னும் நன்றாக இருக்க முடியும் என்று யோசிப்பீர்கள் என்றால் அது ஆண்டவருக்கும் புரியும், ஆண்டவருக்கும் பிடிக்கும். God wants us to live in a way where you can detect ourselves. நம்ம உணர்வுள்ளவர்களாய், அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. எல்லாரும் என்ன ஆயிட்டாங்களா? படிக்கலாமா? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும். ஸோ எல்லாரும் என்ன விடுங்க, எல்லாரும் நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆண்டவர் விட்டாருன்னு வைங்க, அல்லையா, ஒரே ஒரு நிமிஷம் விட்டாருன்னு வைங்க, நம்ம நைஸாக ஆண்டவர் விட்டு வழி விலகி உலகத்து பக்கம் போயிடும். நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் விட்டீங்கன்னு வைங்க, தெரு முனைக்கு என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க விளையாடுறதுக்கு, இல்லை ஆபத்துக்கு போயிடுவாங்க. எல்லாரும் என்று சொல்லிவிட்டார். பூமியில் 600 கோடி பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் நம்மளை போல தான். ஆண்டவர்லாம் வேணாங்க, ஜாலியாக இருக்கணுங்க, தப்புலாம் பண்ணலாங்க அப்படின்னு போகிறாங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, கத்துறாரு, அப்படி போவாத, இப்படி போவாத, இப்படி வராத. குழந்தைங்களை கூப்பிட்டு, உனக்கு வீட்டில் யாரை பிடிக்காதுன்னா, எந்த அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களோ அவங்கள தான் பிடிக்காது. எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? எது பண்ணாலும் தப்பு. அப்பாவையோ இல்லை எது பண்ணாலும் கண்டுக்காத அம்மாவோ அப்பாவோ பிடிக்கும். என்ன திட்டமாட்டாங்கல்ல. நம்மை கண்டிக்கிறவர்களை, நம்மை சீர்படுத்துகிறவர்களை நமக்கு பிடிக்காது. அதுபோல் மனுஷெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகி என்ற வேர்டு என்னன்னா கர்த்தரை விட்டு விலகி. ஆமென். ஒரு மனுஷன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறார், ட்ரெயின்லேருந்து சைடில் இறங்கி கீழே விழுந்துட்டார்னு வைங்களேன், அவர் என்ன சொல்லலாம், ட்ரெயினை விட்டு விலகி மாத்திரம் இல்லை, வழியை விட்டு விலகி. அப்போ கர்த்தரை விட்டு விலகுனா, கர்த்தர் என்கிற வழியை விட்டு விலகுனா ஆபத்து மிஞ்சும். கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கிறது போல இருக்கும், ஆபத்து மிஞ்சும். ஆமென். இப்போ தாவீது ராஜா தன்னுடைய இந்த சங்கீதம் 14 2 போர்ஷனாக பேசுகிறார். ஒன்று இந்த மனுஷன் இப்படி இருக்கானே அப்படின்ற ஒரு வருத்தத்தை தெரியப்படுத்துகிறார். இந்த செகண்ட் பார்ட்டில் நீதி உள்ளவர்களை பற்றி பேச போகிறார். பாருங்கள், 4th verse படிப்போம். இப்போ ஆண்டவர் கேள்வி கேட்குறாரா, தாவீது கேள்வி கேட்குறாரான்னு தெரில. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, தாவீது கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இந்த சங்கீதத்தை எழுதுகிறான்.
சில நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், பேசுவோம், சாதாரணமாக பேசினுப்போம். ஆனால் ப்ரேயரில் பேசுவோம் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன், என் பிரச்சனையை மாற்ற உம்மால் கூடும். சாதாரணமாக தான். ஆனால் எப்படி பேசுகிறோம்? ஆனால் மற்றவங்களுக்கு என் பிரச்சனை சரியாக போடுங்க, நான் நம்புறேங்க அப்படின்றோம். அதுக்கும் டோன் வித்தியாசம் இருக்குது பாருங்க. அதுபோல் தாவீது ஆவியில் நிரம்பி கேட்கிறார். என்ன சொல்றார்? அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கு அறிவில்லையோ, என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அக்கிரமக்காரன் அவன் அக்கிரமாய் வாழ்வது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனத்தை பட்சிக்கிறான். தேவனுடைய ஜனத்தை பட்சிக்கிறதை பற்றி சில உதாரணங்கள் சொல்லுகிறேன் கேளுங்க. ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க, பேர் சொல்லுங்க பார்க்கலாம். காயின், ஆபேல். 2 பேரில் யார் கர்த்தரை தேடினாங்க? ஆபேல். கரெக்டா? காணிக்க கொண்டு வந்தானா? எது கொண்டு வந்தான்? தலையீற்றுகளை கொண்டு வந்தானா? கர்த்தர் ஏற்றுக்கிட்டாரா? ஏற்றுக்கிட்டார். ஆனால் அவன் வாழ்ந்தானா? கதை தெரியுமா உங்களுக்கு? அவங்க அண்ணங்காரன் ஆண்டவர் அவனை ஏற்றுக்கவே இல்லை. அவன் போய் தம்பி அடித்து சாவடிச்சிட்டான். இப்போ ஆண்டவர்னா கேள்வி கேட்பாரு. அக்கிரமக்காரனாகிய ஏசா இல்லை, மன்னிக்கணும், பேர் காயின், என் ஜனத்தை நீ பட்சித்தாயே. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? காயினுக்கு என்ன, என் தம்பியை போட்டு தள்ளிட்டேன். இல்லைப்பா, நீ என்னைக்கு உன் தம்பியை சாவடிச்சு அவன் பரலோகம் போயிட்டான். ஆனால் நீ இந்த பூமியில் படாத பாடுபட போகிற. தெரியுமா? சாபம் பெற்றவனா வாழ்ந்தானா, சபிக்கப்பட்டான். அவனுக்கு 2 மனைவிங்க. 2 பேருக்குள்ளேயும் சொல்கிறான், நான் படாத பாடுபட்டேன். இல்லை, 2 மனைவி வந்து அவனை கொண்டவனுக்கு 2 மனைவி. அவன் சொல்கிறான், அவன் பேர் லாமேக். அவன் சொல்கிறான் 2 மனைவிகளை ஆதாள் சில்லால் பார்த்து நான் ஒருத்தனை கொண்டேன் அப்படின்வான். காயின் ஆண்டர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். ஆண்டர் சொன்னார், காயின் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமியில் படாத பட்டு வாழ்ந்து செத்தான். ஆனால் ஆபேல் அப்போவே செத்து எங்கே போயிட்டார்? பரலோகம் போயிட்டார். என் ஜனத்தை பட்சிக்கிறார். அவர் மட்டுமா? யோவான் ஸ்நானகன், த பெஸ்ட் ப்ராஃபட், ஸ்திரீகளின் வயிற்றில் பிறந்தவங்களே ஒரு பெஸ்ட் நேம் பரலோகம் கொடுக்கணும், அது யோவான் ஸ்நானகன். அவர் யார் கொண்டது? ஏரோதும் ஏரோதியாலும். தப்பான உறவு. ஏரோதுன்றவன் ராஜா, அந்த ஏரோதியால்ன்றது வேற ஒருத்தனோட ஒய்ஃபு. இந்த காம்பினேஷன் இவங்க கோச்சிக்கினாலாம் யோவான் ஸ்நானகனை கொண்டாங்க. ஆண்டவர்னா கேள்வி கேட்பாரு. அக்கிரமக்காரர்களை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்டாரா? முடிச்சிட்டாரா? அவர் கேட்குற அன்னைக்கு ஏரோதால பதில் சொல்ல முடியாது. அவன் செத்துட்டான்ல, ஏரோது செத்து போயிட்டான். ஏரோதியால் கூட செத்து போயிட்டான். அவன் பொண்ணு கூட செத்து போயிட்டான். யோவான் ஸ்நானகன் தலையை வாங்கின கூட செத்து போயிட்டான். எழுப்பி கேள்வி கேட்பார். அந்த பயம் தான் நமக்கு. ஆமேன். எப்படி கேட்பாரு? எழுப்பி எழுந்திரா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? எழுந்து உட்கார்றா கேட்பார். என் ஜனத்தை பட்சிக்கிறார்களோ. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டும். அவனுக்கு அறிவில் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறார். அப்போ அக்கிரமக்காரர்களை பார்த்ததும் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் பயந்தார். தேவர் இன் கிரேட் ஃபியர். But God is always with the generation of the righteous. நீதிமான்கள், நீதியின் மக்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களுடைய சந்ததியாரோட, நம் பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனை நம்புகிறவரோடு கர்த்தர் இருக்கிறார். தேவனை விசுவாசிகளோடு கர்த்தர் இருக்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். தேவனுக்காக காத்திருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எங்கே இருக்கார் என்று சொல்லி சிறுமைப்பட்டவனை அலட்சியம் பண்ணாதிருங்கள். சிறுமைப்பட்டவர்களின் தேவன் அவர் ஜீவிக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களின் தேவன், அனாதைகளின் தேவன், கைவிடப்பட்டவர்களின் தேவன், விதவைகளின் தேவன். கவனிங்க, மடங்கடிக்கப்பட்டவர்களின் தேவன், தோற்று போனவர்களின் தேவன், அழுகிறவர்களின் தேவன், கண்ணீர் விடுகிறவர்களின் தேவன், கலங்கி துக்கிக்கிறவர்களின் தேவன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களின் தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய வருவார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீங்கள் ஆபத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்க ஒருத்தர் உண்டு, அதான் இயேசு. கன்ஃபார்ம்டா அவர் பேரை எழுதிக்கலாம் டைரியில். உங்கள் பேருக்கு அப்புறம் யார் தான்ப்பா என் கூட இருப்பா? யாருமே இல்லையே. ஒய்ஃப் இல்லை, பிள்ளைங்க இல்லை, கணவன் இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை, சொந்தக்காரங்கள, பெத்த தாய் தந்தை இல்லை, அனாதையாக நிற்கிறோன்னா உங்கள் பேருக்கு அப்புறம் ஒருத்தர் பேர் எழுதிக்கலாம், இயேசு. உங்கள் பேரே தகுதி இல்லாமல் நான் ஒரு ஆள் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பேருக்கு முன்னாடியும் இயேசு பேர் எழுதிக்கலாம். அவர் என்றைக்கும் உண்டு. அவர் யாரையும் கைவிடாதவர். சாகிற தருவாயில் மோசே என்கிற ஊழியக்காரனுடைய உயிர் போக போது அவருடைய பாடியை சாத்தான் கேட்குறான். இந்த மோசே எனக்கு வேணும்னு சாத்தான் கேட்குறான். யூதா நிருபத்தில் எழுதப்பட்டிருக்குது, தேவனே மிகாவேல் தீர்க்கதரிசி, மிகாவேல் மைக்கேல் ஏஞ்சல், ஆர்க் ஏஞ்சல், அவங்க கூட சாத்தான் கூட ஆர்கியூ பண்ணல. கர்த்தரே வந்து மோசையை அடக்கம் பண்ணினார். அந்த ஆண்டவர் இவ்வளோ சொத்துக்கும் சொந்தக்காரர், ஒருத்தரை கூட விடவே மாட்டார்.
அத்தனை பேரையும் காப்பாற்றுவார். இதற்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இயேசு கைவிடார். சொல்லுங்கள், இயேசு கைவிடார், என்னை கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். என்னை மக்கள் அலட்சியம் பண்ணினாலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ரட்சிப்பை பற்றி பாடுகிறார். சீயோனிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, when the Lord brings back the captivity of his people, when God brings people from their captivity, மக்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் சிறையிருப்பு என்ன மகனே? உன் சிறையிருப்பு என்ன மகளே? அப்பா, தலை சுத்துற அளவுக்கு வேலை, அது உன் சிறையிருப்பு என்றால் சொல்லுங்க, கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பண கஷ்டம் உங்கள் சிறையிருப்பு என்றால் சொல்லுங்க, கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார். வியாதினா சொல்லுங்க, கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார். தைரியமா சொல்லலாம். என்னை காப்பாற்ற போகிறது யாரு? கர்த்தர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாதவருக்கு நீங்கள் ப்ரே பண்ண போறீங்க. எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ரொம்ப முடியாத நிலையில் இருக்கார், அவருக்கு ப்ரே பண்ணுறீங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுப்போம். என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டார். கர்த்தர் ஜெயிச்சிட்டாரா தோத்துட்டாரா? நம்ம மனசு என்ன சொல்லும்? கர்த்தரும் தோத்துட்டாரு, அவரை நம்பி போன நானும் தோத்துட்டேன். ரைட்டா? அவ்வளோதானே? அப்படி எடுத்துக்கலாமா? நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, இப்போ இறந்துட்டார்ல, அவர் அடக்கம் பண்ணுவாங்க, மக்கிரும், மண்ணோட மண்ணாக போயிடும். இந்த கர்த்தர் இருக்கிறாரு, பூமியின் கடைசி நாளில் அந்த மண்ணோட மண்ணாக இருக்கிறவரே எழுப்புவார்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகும் யாருடைய நம்பிக்கைக்கு தான் காத்து கொண்டிருக்கிறான்? கர்த்தர் தான். உயிராக இருக்கும்போது யாரோட நம்பிக்கை தான்? கர்த்தர் தான். ஆமென். கர்த்தர் தான் என் நம்பிக்கை நட்சத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் தான் என் நம்பிக்கை நட்சத்திரம். கர்த்தரின் சிறையிருப்பை திருப்பார். எந்த சிறையிருப்பாரில் இருந்தாலும் என் மகளே, என் மகனே, இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட சொல்ல போறீங்க. சொல்லுங்க, கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பார். God can change the situation. கர்த்தரின் சிறையிருப்பை திருப்பார். சொல்லுங்க, கர்த்தரின் சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தரின் சிறையிருப்பை திருப்பார். தைரியமா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க நீங்க. கர்த்தரின் சிறையிருப்பை திருப்பார். மகனே சொல்லு, மகளே சொல்லு, ஒளிபரிக்கை மூலமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற நீ சொல்லு, பார்த்து கொண்டிருக்கிற நீ சொல்லு, மகனே மகளே, கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. அவர் திருப்பும் பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் திருப்பும் பொழுது களிப்பும் மகிழ்ச்சியும், திருப்பும் போது களிப்பும் மகிழ்ச்சியும். ஒரு முறையும் இந்த VBS நடத்தி முடிக்கும் போது பயங்கரமான தடைகள்லாம் வரும். அந்த கடைசி நாளில் நாங்கள்லாம் 7 அல்லேலூயா கற்றுன்னு கற்றுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஏன்னா இந்த பாஸ்டர் வேறு எதனா ஸ்டைலாக ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, இந்த 7 அல்லேலூயா என்ன தெரியுமா? கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்பினார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் மாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் திருப்பார்னு விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அவரால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமே இல்லை. சொல்லுங்க, கர்த்தரால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமே இல்லை. கர்த்தரால் உதவி செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. என் தேவன் பெரியவர். எனக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும். விசுவாசம் அறிக்கை பண்ணலாமா? எனக்கும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும். நாம் எழுந்து நிற்போம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். வாங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாம். ரீ காதா லாபா ஷாதா ரபா காதா ரபா ரபா ரபா. வாங்க 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 அந்நிய பாஷை பேசலாம். அந்நிய பாஷை பேசலாம். ரீதா லாபா ஷாதா ராகாதா லாபா. திருச்சபையே, என் மகனே, என் மகளே, வா. கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி எனக்கு மகிழ்ச்சியும் களிப்பையும் கர்த்தர் தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த தாவீதோட விசுவாசம் நமக்கு வேணும். இந்த தாவீது மற்ற மனிதர்களை பார்த்து நம்ம கர்த்தரை நம்புறது, நம்ம அம்மா போகிறதுலாம் இருக்கிறார். நம்ம நேராக பரலோகத்தை பார்க்கணும். இவங்க சர்ச்சுக்கு போல, நான் போல, இவங்க ஊழியத்துக்கு போல, நான் போல இல்லை, நான் ஆண்டவரை பார்த்து போகிறேன். கர்த்தரை நோக்கி பாருங்க. தலைகளை பரத்துக்கு நேராக உயர்த்துங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போமா? விசுவாசத்தோடு நம்ம அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போமா? விசுவாசத்தோடு கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரீதா லாபா ஷாதா ராகா தா லபா தா ரா தா லபா ஷேதே ரேதே ரேபே கேதே ரேபே தே ரே போதி ரபா ஷா ரபா ரபா தா லபா. வாங்க நம்ம கொண்டாட அந்நிய பாஷை பேசலாம். இன்னைக்கு வாரத்தில் முதல் நாள் நம்ம ஊழியம் பண்ணோம். இன்னைக்கு
டியூஸ்டே. நம்மளாம் மண்டே ரெஸ்ட்டில் இருந்தோம். சண்டே ஊழியத்தை நைட் வரைக்கும் பண்ணி முடித்தோம். இரவு வரைக்கும் ஊழியம் நடத்தினோம். மண்டே ரெஸ்ட்டில் இருந்தோம். இன்றைக்கி டியூஸ்டே நம்ம கர்த்தருடைய பணிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்துகிறார். மகனே மகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஓ ரீ தா லா பா ஷா தா ரா கா தா லா பா ஷா தா ரா பா ரா பா தா லா ரா தா லா ரா தா ரா ரா தா ரா தா ரா தா ரா பா ஷா தா ரா பா பா பா. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் உயருவதற்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கிருபை பெரியது, அவர் கிருபை பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. ஓ நன்றி 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 அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே, இங்கே கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. இப்பொழுதும் அப்பா அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், மதிக்கெட்டவன் சொல்கிறான் தேவன் இல்லை என்று. தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார், நன்மை செய்கிற ஒருவன் கூட இல்லையே என்று. இந்த நாளிலும் நாமும் பார்க்கலாம், நாமளும் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படாத போது எப்படி இருந்தோம்? தேவன் இல்லை என்றே நாம் இருந்தோம். அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமமாய் இருக்கிறது. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் இல்லை.
அவருடைய கிருபையினால் தான் நாம் இன்று ரட்சிக்கப்பட்டு அவரோட நாமத்தை சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த நாளும் இன்றும் அநேக பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நாம் ஒரு விசை ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிற தருணத்தில் இருக்கிறோம். இன்னும் எந்தெந்த பிள்ளைகளால் ரட்சிக்கப்படாம இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் நம்ம குடும்பத்திலே இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படாம எங்க ஆண்டவர் இருக்கிறார் என்று அநேக பேர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேலையில் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க நம்ம ஆயத்தப்படலாமா? நம்ம எல்லாம் ஒருமனப்படலாம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக இந்த வேலையில் நம்ம ஒருமனப்படலாம். அப்பா, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை கிருபையாய் நீ ரட்சித்தை போல இன்றும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அநேக பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த வேலையில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. அப்பா, அவர்கள் எல்லாரும் நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று இந்த வேலையில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கலாமா? ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீர் இறங்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ கிருபையா எங்களை ரட்சித்தீரேப்பா. உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக அப்பா, உங்களோட பணியை செய்யும்படியாக எங்களை அழைத்தீரே சுவாமி. இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களப்பா. அப்பா, இந்த வேலையில நாங்க ஒருமனப்படுகிறோம் அப்பா, ஒருமனப்படுகிறோம் அப்பா. அப்பா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நாங்க எல்லாம் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. என் தேவாதி தேவனை உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா, உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீங்க ரட்சிக்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த வேலையில அப்பா, இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நாங்க இந்த வேலையில ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்கப்பா. உங்க நாமம் அப்பா வல்லமை உள்ளது சுவாமி. இந்த வேலையில நீங்க ஒவ்வொருவரைய தொட்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க ரட்சித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஆவியானவரே அப்பா, உங்க தயவகரம், உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி 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 ராஜா. இன்னும் எங்க குடும்பத்துல இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோப்பா, அப்பா எங்க சங்கத்துல இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோப்பா, அவங்க எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் அவங்க பேர்களை சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சபையில ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்க ஆமேன் என்று நீங்க பதில் தருகிற தேவன் நீங்க அல்லவா. இந்த வேலையில தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க. நீங்க ரட்சிக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவர், நீங்க பலத்த காரியத்தை நீ செய்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.